Hello guys, this is Siddharth from Picket Studio. இன்னைக்கு நம்ம எதை பத்தி ரிவ்யூ பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான பேக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். எந்த அளவுக்கு கேமரா எக்யூப்மெண்ட்ஸ் நீங்க நிறைய வாங்குறீங்களோ உங்க டே டு டே லைஃப்ல அந்த வேல்யூபிளான கேமராஸை கொண்டு போற பேக் எந்த அளவுக்கு முக்கியம்னு உங்களுக்கே தெரியும். அதை நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. பட் நிறைய பிராண்ட்ஸ் வந்து மார்க்கெட்ல வந்து ஃப்ளோட்டிங் ஆயிருக்கு. எல்லாரும் ஒய்டா வாங்குறது லோவி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். பட் ரியலி அந்த பேக்லாம் ஒர்த்து தானான்னு எனக்கு தெரியல. என்னோட கமெண்ட் கேட்டிங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு பேக் வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து வாவ் இந்த அமௌண்ட் இந்த மாதிரி கேமரா பேக் வாங்க முடியுமா நானே ஒரு தடவை ஷாக் ஆனேன். பெரிய பேக் வாங்கணும்னா கண்டிப்பாக வந்து ஒரு 8,000 10,000 rupees வரைக்கும் நம்ம எடுத்து வைக்கணும். ஒரு நல்ல பேக்கோட ரிவ்யூ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வித்வுட் எனி ஃபர்தர் டிலே வில் கோ டு த பேக் ரிவ்யூ. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேமரா பேக்கோட பிராண்ட் இதுவும் ஒன் ஆஃப் த பிராண்ட் தான் வந்து மோபியஸ். மோபியஸ் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஒய்டா வந்து வீகஸ், அதுக்கப்புறம் வந்து லோவி ப்ரோ பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. மோபியஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பிராண்ட். இந்த பேக் பேக்கோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஜிப் ஹேண்டில் ஓப்பன் பண்ணுற இடத்துலையே வந்து ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஜிப் ப்ராப்ளம் எங்கேயாவது வந்ததுன்னா நீங்கள் அழகாக இதை லாக் பண்ணிக்கலாம். எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் அதுக்கப்புறமா அந்த ஜிப் ரிப்பேர் கூட பண்ணிக்கலாம். பட் ஜிப் ரிப்பேர் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல, நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா ஒரு பேட் கொடுத்துருக்காங்க. இந்த பேட் வந்து அழகாக நீங்கள் இப்படி லாக்இன் பண்ணிக்கலாம். லாக்இன் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் ஃப்ரண்ட் ஏரியாவில் ஷேக் ஆகி டேஷ் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் கம்மி. ப்ளஸ் வந்து இங்கேயும் ஸ்பான்ச் இருக்குது, ப்ளஸ் இது ஒரு ஸ்பான்ச் இருக்கிறனால உங்களுக்கு டபுள் ப்ரொடக்ஷன் லேயர் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகி கேமராஸை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லா பேக்ஸ்லையும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு லென்ஸ் வச்சுக்கிறதுக்கு, ப்ளஸ் கேமரா வச்சுக்கிறதுக்கு, பாடி வச்சுக்கிறதுக்கு, ப்ளஸ் இங்கே 2 லென்ஸ் வச்சுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய ஜூம் லென்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னா இதை அன்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் மடிச்சும் வச்சுக்கலாம். ஸோ தட் இன்னும் கம்பார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு பெருசாகிடும். ஸோ ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னா வெரி வெல் யூ கேன் கோ வித் அன்ராப்பிங் ஆல் தோஸ் ஜிப்ஸ் எல்லாம் கழட்டிட்டு அழகாக ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் வச்சுக்கலாம். இன்கேஸ் ஸ்மாலர் லென்ஸ் வச்சுக்கணுன்னா அகெயின் நீங்கள் பின் பேக் பண்ணிக்கலாம். ஸோ தட் டைட்டாக அந்த குஷனும் உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் வந்து இங்கே ஒரு கேமரா பாடி வச்சுக்கிறதுக்கு இருக்குது. ப்ளஸ் இங்கே ஒரு லென்ஸ், இங்கே ஒரு ஃப்ளாஷ் லைட்ஸ் மேபி உங்களுக்கு தேவைங்கிற மாதிரி நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையுமே இந்த ஜிப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் நீங்கள் வந்து தேவை மாதிரி ஃப்ளாஷ் லைட்ஸ், அதுக்கப்புறம் வந்து கேமரா பாடிஸ் அந்த மாதிரி எதாவது வைக்கிறதா வச்சுக்கலாம். இட்ஸ் ரியலி ப்ரிட்டி கூல். குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா ஸ்டிஃபாக ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பேக்கோட எப்போவுமே அந்த அவுட்டர் லேயர் சாஃப்ட்னஸ் மட்டும் இருக்கக்கூடாது, ப்ளஸ் திக்னஸும் ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு அது திக்காக இருக்கோ, ஏதோ ஒரு இடத்துல பேக்கை கீழே போடுறீங்க, இல்லை ஏதாவது வந்து யாராவது உங்கள் மேலே மோதுனா கூட அதோட திக்னஸ் ப்ளஸ் சாஃப்ட்னஸ் வந்து கேமரா மேலே படுற இம்பேக்டை கண்டிப்பாக கம்மி பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ வந்து அதை வந்து ப்ராப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஸோ டாப் க்ளோசட்டில் வந்து உங்களுக்கு நிறைய ஜிப் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது மெமரி கார்டு வைக்கணும், பேட்ரி வைக்கணும், இல்லை சார்ஜஸ் வைக்கணும், பவர் ப்ளக் பாயிண்ட்ஸ் வைக்கணும் அப்படின்னா இதில் லாட் ஆஃப் ஸ்பேஸ், நிறையா ஸ்பேஸஸ் கூட இருக்குது. இதில் நீங்கள் வச்சுட்டே இருக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1 2 3 4 ஜிப் இங்கே இருக்குது. அது போக வந்து ஃப்ரண்ட்லேயும் ஒரு ஜிப் இருக்குது. இன்கேஸ் குயிக் ஆக்சஸ்க்காக நிறைய பேருக்கு பேட்ரி ஃப்ரண்ட்டில் வச்சுருக்க ஹேபிட் இருக்கும். ஷூட்டில் இருந்துட்டு இருக்கிறப்ப எஸ்பெஷலி வெட்டிங் ஷூட் பண்ணுறவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் பேட்ரி இருந்ததுன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ப்ளஸ் கேமராவோட மெமரி கார்டு இருந்தாலும் அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். இமீடியட்டான எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் டக்குன்னு இதை குயிக் ஆக்சஸ் பண்ணி ஃப்ரண்ட்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ மோபியஸ் நான் ஒரு பிராண்டுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி உள்ள ஒரு வெல்கமிங் கார்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ வெல்கமிங் கார்டில் சிஇஓட மெசேஜ், அந்த பிராண்டோட குவாலிட்டி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அந்த பேக்கில் மற்ற வேரியேஷனில் என்னென்ன பேக்ஸ்லாம் வருதுங்கிற இன்ஃபர்மேஷனும் இருக்குது. வேணால் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். சைடில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கேமரா பேக்குன்னு சொன்னாலே லென்ஸ், கேமரா, பாடி, மெமரி கார்டு, அதோட சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் கொண்டு போகிறத தாண்டி ட்ரைபாடும் கொண்டு போகிறதுக்கு ஸ்பேஸ் இருந்தால் அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா சைடில் ட்ரைபாடை நீங்கள் ஷார்டன் பண்ணி இதோட ப்ளகின் பண்ணிட்டீங்கன்னா ட்ரைபாடை ஈஸியாக நீங்கள் கேரி பண்ணி கொண்டு போய்க்கலாம். ஸோ கேமரா பேக்கில் லேப்டாப்போட கம்பார்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு கேட்டேன்னா, என்னோட வே ஆஃப் ஒர்க்கிங் பார்த்தா நான் ஒரு வெட்டிங் ஈவெண்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு ஈவெண்ட் முடிஞ்சதுன்னா உடனே அந்த ஸ்பாட்லேயே லேப்டாப்பை கேரி பண்ணிவிட்டு அங்கேயே நான் எல்லா பேக்கப்பையும் எடுத்து வச்சுக்குவேன். வி நெவர் நோ மெமரி கார்டு எப்போ கரப்ட் ஆகும், மெமரி கார்டில் ஏதாவது இஷ்யூஸ் வந்துச்சுன்னா அந்த ஈவெண்ட்டோட ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாமே மொத்தமாக அழிஞ்சு போயிடும். ஸோ எப்போவுமே ஒரு லேப்டாப் கேஸும் இருக்கிறது நல்லது. ஸோ தட் நம்ம லேப்டாப் அங்கே ஸ்பாட்டுக்கே கொண்டு போய் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அந்த விதத்தில் இந்த பேக்கில் லேப்டாப்புக்குன்னு உங்களுக்கு தனி கம்பார்ட்மெண்ட்டே இருக்குது. ஸோ அது எந்த அளவுக்கு சேஃப்னு பாருங்கள்.
ஸோ லேப்டாப்போட கேஸஸ்க்கும் வந்து ப்ராப்பரான ஸ்பான்சஸ் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறையா பிராண்டட் பேக்ஸ்லேயே நான் வந்து அந்த ஸ்பான்சஸ் நான் பார்த்ததில்ல. ஃப்ரண்ட் இந்த சைடு கண்டிப்பாக இருக்கும் கேமரா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. பட் கேமராவோட பேக் சைடில் லேப்டாப் வைக்கிறதோட பேக் சைடை நான் பார்த்ததில்ல. பட் இந்த பேக்கில் அந்த ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் உங்களுக்கு லேப்டாப் டேமேஜ் ஆகிறதுக்கு லெஸ் பாசிபிலிட்டிஸ் இதில் இருக்குது. ஸோ ஃபைன், எல்லோரும் இந்த பேக் ரிவ்யூ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. இந்த பேக்கோட பிராண்ட் நேம் ஒன் செகண்ட் நான் ரிப்பீட் பண்ணேன், மோபியஸ். இந்த பேக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இன்கேஸ் இந்த பேக்கை வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் எனக்கு பிங் பண்ணுங்கள். நான் அதோட ஷாப் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூஸ், ஃபோட்டோகிராஃபி சம்மந்தமான டிப்ஸ் உங்களுக்கு என்னோட சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். Until then, this is Siddharth signing off.